இந்த உலகில நாம் அனைவரும் ஒரு முறைதான் பிறந்து வாழ்கிறோம் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறோம். ஆனா மறுஜென்மம் என்ற ஒன்று இருக்க வாய்ப்புள்ளது என்று அறிவியலாளர்கள் குறிப்பிடுகின்றார்கள். இது நம்ப முடியாமல் இருந்தா கூட நாம் இறந்தவுடன் நம் உடலில் உள்ள ஆன்மா நம்மை விட்டு செல்கிறது. பிறகு இந்த ஆன்மா வேறொரு உடலில் சென்று அடுத்த ஜென்மத்தை ஆரம்பிக்கும். இந்த நிகழ்வானத்தான் மறுஜென்மம் என்று சொல்றாங்க. இந்த மறுஜென்மத்தை பற்றி தான் இந்த வீடியோ இருக்க போது. வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த மறுபிறப்பை பற்றி கருட புராணம் என்ன கூறுதண்டா, இந்த மறுபிறப்பு என்றது நாம் செய்கின்ற கர்ம வினைகளை சுமந்தே செல்லுமாம். இந்த ஜென்மத்தின் பல கர்மங்கள் முடிந்த பிறகு அடுத்த ஜென்மத்தை அடையும் என்று கருட புராணம் கூறுது. முனிவர் மற்றும் பல ஜோகிகள் தவம் புரிந்து மறுஜென்மம் எடுத்தனர் என்றும் மற்றும் கிருஷ்ணரின் எடுத்த பல அவதாரங்களில் இந்த மறுஜென்மம் பற்றி கூறப்படுது என்றும் சொல்லப்படுது. கிருஷ்ண பரமாத்மாவின் 7 பிறவிகள் என்று நாம் பேச்சு வழக்கில் கூறுவோம். இதைத்தான் மறுஜென்மம் என்று வரையறுக்கப்படுது. நம் உடல்ல ஆன்மா என்று ஒன்று இருக்குதா இல்லையா என்பதை ஒரு வாதத்துக்குரிய விடயமாக இருந்தாலும் நமது ஆன்மாவுக்கு அழிவு என்பதே கிடையாது என்று சமயங்கள் சொல்லுது. ஆனால் நாம் இறந்த பிறகு நம் உடலில் உள்ள ஆன்மா என்னவாகிறது, எங்கு செல்கிறது என்று எவராலுமே கூற முடியல. ஏன் நீங்க இப்ப வாழ்க்கை கூட முன்ஜென்ம வாழ்க்கையின் மீதம் என்று சொல்லலாம். இந்த மறுஜென்மம் என்றது கனவுகளில் வேற வாய்ப்புள்ளதாக அறிவியலாளர்கள் கூறுகிறார்கள். இது சிறு குழந்தைகளுக்கு நடக்க வாய்ப்புள்ளதாக கூறுகிறார்கள். நாம் கனவில் திரும்ப ஒரு நிகழ்வு வந்தால் அதை மறுஜென்மத்துடன் தொடர்பு இருக்குமாம். சில சமயங்கள்ல நிகழ்காலத்தில் நடக்கும் நிகழ்வு ஏற்கனவே நடந்ததாக தோன்றும். சில வாசகத்தை நுகரும் போது, நிறத்தை காணும் போது பல நினைவுகள் தோன்றும். இதற்கு மறுஜென்மமாக கூட இருக்கலாம் என்று சொல்றாங்க. இதனை நரம்பியல் கோளாறு மற்றும் தேஜாவு என்றும் கூறுகிறார்கள். இந்த நிகழ்வுகள் உண்மையான மறுஜென்மம் என்று நம்புகிறார்கள். இந்த மறுஜென்மம் இருக்க வாய்ப்பிருந்தால் நாம் புதிதாக ஒரு நபரை பார்த்தால் அந்த நபர் ஏற்கனவே அவர் நமக்கு நெருக்கமானவராக தெரியும். அவரிடம் பல காலம் பேசியது பழகியது போன்று தோன்றினால் இதை மறுஜென்மம் என்று கூறுவார்கள். இதனை பல பேர் அனுபவித்திருக்கிறார்கள். பல்வேறு மதங்களும் இந்த மறுஜென்மத்தை ஆதரிக்கின்றார்கள். இந்த மறுஜென்மம் என்பது அதிகம் குழந்தை பருவத்தில் இருக்கும் போது குழந்தைகள் வளர வளர அதனை மறந்து விடுகிறார்கள். முன்ஜென்ம ஆய்வுகளை ஒரு கனடா ஆய்வாளர் மேற்கொள்ளும் போது 2 முதல் 3 வயது குழந்தைகளுக்கு தான் மறுஜென்ம நிகழ்வு தோன்றுவதாக கூறுகிறார்கள். அவர் ஆய்வு செய்த லெஃபானின் என்ற ஒரு குழந்தை தன் பெற்றோருடன், நான் ஏன் இங்கு உள்ளேன், என் வீடு பெரியதாக இருக்குமே, இந்த வீடு ஏன் சிறிதாக இருக்குது என்று கூறியுள்ளது. இந்த குழந்தை லேலா என்று கூறி வந்துள்ளது. இது தனக்கு சம்பந்தம் இல்லாதவாறு பேசியுள்ளது. அதன் பிறகு மறுஜென்மம் பற்றிய உண்மைகளை கூறியதாகவும் ஆய்வில் கூறுகிறார். முன்ஜென்ம ஆய்வானதான் மச்சம், சில தழும்புகள், பயம், குணாதிசயங்கள் போன்றன மறுஜென்மத்தில் தொடருமாம். பெராரி கம்பெனி ஓனர் 1988 இறக்கிறார். இவரின் முக அமைப்பிலே 1988 ஜெர்மனி கால்பந்து வீரர் மீசட் ஓசல் பிறக்கிறார். இவர்களின் பிறப்பு இறப்பு இடையில் குறைந்த கால இடைவெளியே இருந்தது. இதனை முன்ஜென்மத்துடன் தொடர்புபடுத்தி கூறப்படுது. மறுஜென்மம் நம்ப முடியாமல் இருந்தாலும் பல ஆய்வுகள் நம்பக்கூடிய அளவில் உள்ளது. இந்த மறுஜென்மம் அறிவியலுக்கு அப்பாற்பட்டது. இந்தியாவில் ஒரு பெண் குழந்தை மறுஜென்மம் பற்றி கூறியிருக்குது. அதில் இந்த குழந்தை 4 வயது வரை பேசவில்லை. பிறகு பேசிய வார்த்தைகள் அனைத்து மறுஜென்மம் பற்றியே கூறியுள்ளது. அந்த குழந்தை தான் மதுரா ஊரில் உள்ளதாகவும் தன் கணவர் பற்றி கேதார்நாத் என்றும் அவரின் பெயரை தெளிவாக அனைத்தையுமே கூறியிருக்குது. அதன் பிறகு இது உண்மையா என்று ஆராய்ச்சி செய்த போது அந்த குழந்தை கூறிய அனைத்து உண்மையானதாக இருந்துள்ளது. இது அனைவருக்கும் பெரிய ஆச்சரியத்தையும் ஏற்படுத்தியுள்ளது. இதனை ஆராய்ச்சி செய்ய காந்தியடிகளும் உண்மையா என ஆராய ஒரு குழுவை வைத்து ஆராய்ந்தார். ஆனால் இது உண்மை என கண்டுபிடிக்கப்பட்டது. பஜித்பூரில் வாழ்ந்த ஒரு தபால்காரரின் மகன் தனது ஊர் இதுவல்ல, சிட்டகாங்கில் உள்ள பஜில்பூர் தான் என்னுடைய ஊர் என்றும் தனக்கு திருமணமாகி 3 புதல்வர்கள் மற்றும் 4 புதல்விகள் உள்ளதாகவும் கூறுகிறார். தனது ஊருக்கு செல்லவக்சம் என்ற ரயில் நிலையத்தில் இறங்க வேண்டும் என்று ஊருக்கு அருகே ஹலிஃபேரி என்ற இடம் உள்ளது. அங்கு சர்வானந்தர் என்ற மகான் முக்தி அடைந்ததாகவும் அங்குள்ள ஆலமரத்தின் கீழே சிலை இல்லாத நிலையில் பூஜை மற்றும் சடங்குகள் நடைபெறுவதாகவும் கூறி பெற்றோரையும் மற்றோரையும் தலை சுற்றி விழாத குறையாக கண்ணை கட்டி காட்டில் விட்டான். அங்கு சென்று விசாரித்த போதுதான் தெரிகிறது அக்குழந்தை அவ்வூரில் வாழ்ந்த இறந்தவரின் மறுபிறவி என்று. இந்த நிகழ்வு அனைவரையும் வியப்பில் ஆழ்த்தியது. இவ்வாறு பல ஆதாரம் இருந்தாலும் அறிவியலாளர்கள் இன்று வரை முழுமையாக இதனை கண்டுபிடிக்க முடியவில்லை. இதனால் இந்த அனைத்து மறுஜென்ம உண்மைகளை நம்மால் நம்ப முடியவில்லை. இதனை பற்றிய பல ஆய்வுகள் நடந்தாலும் இதனை அறிவியல் பூர்வமாக இன்றும் யாராலுமே நிரூபிக்க முடியல. இது நிரூபிக்கப்படும் பட்சத்துல தான் நம்மால கூட இதை நம்ப முடியும். இது போன்ற விடயங்களை அறிந்து கொள்றதுக்காக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. வேற என்ன தகவல் வேணும் மக்களை கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வேறொரு வீடியோட வேறொரு கண்டென்ட்டோட உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெற்றுக் கொள்ள நான் உங்களை இங்கே திருச்செல்வம் கௌதம்.